நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். விருந்தோம்பல். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. விளக்கம். செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமை ஆகும். அஃது அறிவிலிகளிடம் உள்ளதாகும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் ரங்கசாமி. நமச்சிவாயம் மல்லாடி கிருஷ்ணாராவ் அமைச்சர்களாக பதவியேற்பு. வறுமை கோட்டிற்கு மேலுள்ள குடும்பங்களுக்கு ரூபாய் 3 லட்சம் மருத்துவ காப்பீடு. முதலமைச்சர் பதவியேற்றவுடன் முதலமைச்சர் ரங்கசாமி முதல் கையெழுத்து. அமைச்சரவையில் காரைக்கால் மாவட்டம் புறக்கணிப்பு. காரைக்காலை சேர்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியின் 16வது சட்டப்பேரவைக்கான முதலமைச்சராக ரங்கசாமி இன்று 5வது முறையாக பதவியேற்றார். தொடர்ந்து சட்டமன்றத்தில் உள்ள முதல்வர் அலுவலகம் சென்ற அவர் மக்கள் நலன் மற்றும் மாநில வளர்ச்சியை மையமாக கொண்ட 17 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் விரைவில் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியின் 16வது சட்டப்பேரவைக்கான புதிய அரசு பதவியேற்பு விழா புதுச்சேரியில் உள்ள லோக்பவனில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சராக 5வது முறையாக ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து பாஜகவின் நமச்சிவாயம் மற்றும் என்ஆர் காங்கிரசின் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து முதல்வராக பதவியேற்றவுடன் சட்டமன்றத்தில் தனது அலுவலகம் சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி 17 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, விளையாட்டு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகிய துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளார். அதன்படி புதுச்சேரியில் 100% எழுத்துறவு இலக்கை எட்டுவது, ஒவ்வொரு மண்டலத்திலும் மாதிரி பள்ளிகளை அமைப்பது, டிஜிட்டல் நில அளவீடு, கிராமப்புற சாலை மேம்பாடு, 939 காலி பணியிடங்களை நிரப்புதல், புதுச்சேரி தேர்வாணையத்தை வலுப்படுத்துதல், தொழில்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைத்தல் உள்ளிட்ட திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜிப்மர் நிறுவனத்தின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மையம் மற்றும் மேம்பட்ட விபத்து சிகிச்சை மையம் அமைப்பதற்கும் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ சேவைகளை விரிவுபடுத்தும் நோக்கில் வறுமை கோட்டிற்கு மேலுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 3 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரங்கசாமி பேசியதாவது: மஞ்சள் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்குவதற்கான கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவித்த ரங்கசாமி, மாநிலத்தின் மருத்துவ உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். மேலும் விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் நோக்கில் புதிய விளையாட்டு மைதானங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சேதராப்பட்டு பகுதியில் தொழிற்பேட்டை உருவாக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதன் மூலம் புதுச்சேரி இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்பு விழா 1 வாரத்திற்குள் நடைபெறும் என்றும் அதன் பின்னர் தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்படுவார் என்றும் தெரிவித்தார். அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு அனைவரது ஒத்துழைப்பும் அவசியம். புதுச்சேரி மக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என ரங்கசாமி கூறினார். கடந்த ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்கள் மக்களிடம் நேரடியாக சென்றடைந்ததே தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற முக்கிய காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மஞ்சள் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தொடர்பான கோப்புகள் வந்தவுடன் அதிலும் கையெழுத்திடுவேன் என தெரிவித்தார்.
மேலும் பிரதமர் மோடியை விரைவில் சந்திக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். அது கோப்பு வரும். கோப்பு அதோட மஞ்சள் அட்டையில 1000 ரூபாய் கொஞ்சம் மஞ்சள் அட்டை அப்படி வரும்போது கொஞ்சம் அது வரும்போது சொல்லுங்க. அதுதான் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லோ கார்டுக்கு எல்லாம் வந்து அது ரிலாக்ஸ் ஆயுஷ்மான் அதெல்லாம் இருந்தது. இது எல்லோ கார்டுக்கு எல்லாம் வந்து எல்லோ கார்டுக்கு இப்ப நம்முடைய சிஎம் மாநில நேரத்தில் இருந்தீங்களா? ஆமா 3 லட்சம். திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. வரும் 27ஆம் தேதி திருத்தேரோட்டமும் 28ஆம் தேதி சனீஸ்வர பகவான் தங்க காகட வாகனம் வீதியுடன் நடைபெறவுள்ளது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் இந்த ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு ரிஷப கொடியை வீதி உலாவாக எடுத்துச் சென்று மீண்டும் ஆலயத்திற்கு வந்தடைந்த பின்னர் கொடிமரத்து கணபதிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றத்தை தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான 27ஆம் தேதி திருத்தேரோட்டமும் 28ஆம் தேதி சனி பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெறவுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என காரைக்கால் கடைமடை விவசாயிகள் சங்கத் தலைவர் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த காரைக்கால் கடைமடை விவசாயிகள் சங்கத் தலைவர் சுரேஷ், 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்றுள்ள நிலையில், ஆனால் இன்று நடைபெற்ற அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் காரைக்காலை சேர்ந்த அமைச்சராக பதவியேற்கவில்லை. காரைக்கால் மாவட்டம் புதுச்சேரி மாநிலத்தின் நெற்களஞ்சியமாக இருந்து வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரிக்கு அடுத்து காரைக்கால் தான் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதியாக உள்ளது. இன்று நடைபெற்ற பதவி பிரமாணத்தின் போது காரைக்கால் பகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என எதிர்பார்ப்போடு இருந்த எங்களுக்கு வருத்தமாக உள்ளது. இந்நிலையில் வரும் 18ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி மீண்டும் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிகிறது. அப்பொழுது காரைக்கால் பகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, குறிப்பாக பாஜக சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக வாலிபரை கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்ற 5 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பூமியான்பேட்டை பாவானர் நகரை சேர்ந்தவர் செந்தில் மகன் சிவா, வயது 19, பெயிண்டர். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சிவகுரு, விக்கி மற்றும் விஜய் ஆகிய மூவருக்கும் இடையே கடந்த ஆண்டு திருமணத்தில் பேனர் வைப்பது தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்தது. இந்நிலையில் சிவா நேற்று முன்தினம் இரவு 12 மணி அளவில் பாவானர் நகரில் உள்ள தனது நண்பர் வீட்டிற்கு சென்றார். அப்போது அங்கு வந்த சிவகுரு, விக்கி மற்றும் விஜய் ஆகிய மூவரும் சிவாவை வழிமறித்து தகராறு செய்து கத்தியால் தலை மற்றும் தோள்பட்டியில் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். படுகாயமடைந்த சிவாவை அவரது நண்பர்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சிவாவின் தாய் இலக்கியா அளித்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து சிவகுரு, விஜய், விக்னேஷ் மற்றும் இவர்களுக்கு உடந்தையாக இருந்த கார்த்திக், ஐயனார் ஆகிய 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் விடுதியில் தங்கிய சுற்றுலா பயணிகளின் செல்போன், காரை திருடிச் சென்ற சேலம் வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் புதுப்பாளையம் பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்தவர் ஹேம்நாத், வயது 22, ஓட்டுநர். இவர் 10ஆம் தேதி இரவு தனது நண்பர்களுடன் காரில் புதுவைக்கு சுற்றுலா வந்துள்ளார். ரங்கப்பிள்ளை வீதியிலுள்ள விடுதியில் அறை எடுத்து தூங்கியுள்ளனர். மாலை 5:30 மணி அளவில் ஹேம்நாத் எழுந்து பார்த்தபோது அறையிலிருந்து அவர்கள் 5 பேரின் செல்போன்கள் மற்றும் கார் சாவியும் காணாமல் போயுள்ளது. உடனே அவர் வெளியில் வந்து பார்த்தபோது அவர்கள் காரை நிறுத்தி வைத்திருந்த இடத்தில் கார் காணாமல் போயுள்ளது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகள் கொண்டு விசாரணை நடத்தினர். இதனிடையே காரில் இருந்து GPS கருவி மூலம் தேசிய நெடுஞ்சாலையில் கார் சென்று கொண்டிருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் தமிழக போலீசாரின் உதவியுடன் கார் மறித்து பிடிக்கப்பட்டது. விசாரணையில் காரை ஓட்டி வந்தவர் சேலம் மாவட்டம் நெத்திமேடு பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து தனிப்படை போலீசார் சூர்யாவை புதுச்சேரி அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அவரிடம் இருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள கார் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். காரைக்கால் சமத்துவபுரம் பகுதியில் நாய் மற்றும் பூனைகளுக்கு விஷம் வைத்து கொன்றவர் மீது நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. காரைக்கால் மாவட்டம் சமத்துவபுரம் பகுதியில் நாய், பூனை உள்ளிட்ட விலங்குகள் மர்மமான முறையில் இறப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ஹோப்டைல் அனிமல் ஃபவுண்டேஷன் அமைப்பினர் அப்பகுதியில் இதுகுறித்து விசாரித்த போது அங்குள்ள நபர் ஒருவர் கோழிகளை வளர்ப்பதற்காக நாய், பூனைகளுக்கு விஷம் வைத்து கொன்று இருப்பதாகவும் அந்த நபர் தொடர்ந்து நாய், பூனைகளை துன்புறுத்தி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்ததை அடுத்து இதுகுறித்து ஹோப்டைல் அனிமல் ஃபவுண்டேஷன் அமைப்பின் தலைவர் சிறில் இருதயராஜ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் நகர காவல் நிலைய ஆய்வாளருக்கு புகார் அளித்ததை தொடர்ந்து காரைக்கால் சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த பஷீர் மற்றும் அவரது மனைவி பர்வீன் ஆகியோர் மீது நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்பகுதியில் இருந்த பூனைகளுக்கு காரைக்கால் கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் உடல்கூறு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிறில் இருதயராஜ், விலங்குகளுக்கு உணவளிக்க முடியாவிட்டால் விட்டுவிடுங்கள், மாறாக அதனை துன்புறுத்தாதீர்கள் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள். 5வது முறையாக முதல்வராக பதவியேற்ற ரங்கசாமிக்கு லாஸ்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் MLA VP சிவக்கொழுந்து பொன்னாடை பூத்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றியது. இந்நிலையில் இன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதல்வராக ரங்கசாமி பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்ற ரங்கசாமிக்கு லாஸ்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் MLA VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் பொன்னாடி பூத்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி முதல்வராக பதவியேற்கும் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து திருப்பட்டினத்தில் NR காங்கிரஸ் சார்பில் பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகப்படியான இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இந்நிலையில் 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கும் ரங்கசாமி வரவேற்கும் வகையிலும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தும் NR காங்கிரஸ் திருப்பட்டினம் தொகுதி பொதுச் செயலாளர் NG விஜயகுமார் ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட NR காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் திருப்பட்டினம் கடைவீதியில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்க என முழக்கமிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட NR காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் ரங்கசாமி. நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ் அமைச்சர்களாக பதவியேற்பு. வறுமை கோட்டிற்கு மேலுள்ள குடும்பங்களுக்கு ரூபாய் 3 லட்சம் மருத்துவ காப்பீடு. முதலமைச்சர் பதவியேற்றவுடன் முதலமைச்சர் ரங்கசாமி முதல் கையெழுத்து. அமைச்சரவையில் காரைக்கால் மாவட்டம் புறக்கணிப்பு. காரைக்காலை சேர்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 3 மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.